வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தங்கலான் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலானும் அவருடைய ஊர் மக்களும் கேஜிஎஃப்ல தங்கம் எடுக்கிற வேலைக்காக இங்கிருந்து அங்கே போகிறாங்க. ஸோ அப்படி போகிற இவங்களுக்கு அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்க தங்கம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல இந்தியா இருந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஸோ லார்ட் கிளெமெண்ட் அவர் தங்கலானுடைய ஊருக்கு வராரு. இந்த மாதிரி தங்கம் எடுக்கிறதுக்கான ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆரம்பத்தில் மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க, யாருமே வரமாட்டாங்க. ஒரு கட்டத்தில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பிரிட்டிஷோட சேர்ந்து கேஜிஎஃப்க்கு போறாங்க. போற இவங்களுக்கு அங்க என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அங்க இருக்கக்கூடிய ஆரத்தி அந்த கேரக்டர் ரியலா ஃபேண்டசியா, அண்ட் தங்கலானுக்கு ஆரத்தி பத்தின கனவு விஷன்ஸ்லாம் வர மாதிரி ட்ரெய்லர் கட்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கலானுக்கு நடக்குது, தங்கலானுக்கும் ஆரத்திக்கும் அப்படி என்ன சம்பந்தம், உண்மையிலே தங்கலான் யார், இதுதான் இந்த தங்கலான் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய பெரிய பிளஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நடித்த எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா படத்தோடைய ஹீரோவான சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தங்கலானாவே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே சியான் விக்ரமா நம்ம கண்ணுக்கு தெரியல, தங்கலானா மட்டுமே தான் தெரிகிறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்லாங்காக இருக்கட்டும், அவருடைய அப்பியரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது இவருக்கு மட்டும் பொருந்தாது, இவரை தாண்டி மீதி எல்லா கதாபாத்திரங்களுக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. சியான் விக்ரமுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒய்ஃபாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிற பார்வதி, அவங்களுக்குமே செம ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துச்சு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் சியான் விக்ரமுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ளே இவங்க பேசிக்கிறது, அந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாளவிகா கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதையாக பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸாக பார்க்கும்போது ஓரளவுக்கு படத்தில் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய டயலாக்ஸ் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்காது. அவங்க வரது முக்கால்வாசி ஆக்ஷனாக தான் இருக்கும். அங்கங்கே அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். பசுபதி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஆப்டாக அந்தந்த கேரக்டருக்கு செட்டும் ஆயிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த டைமில் மனிதர்கள் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸு, காஸ்டியூம்ஸு, அந்த செட் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி படத்தோடைய மியூசிக், ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர். ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே நிறைய இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பெரிய பலமாக இந்த படத்துக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறைச்சலாக இருக்கிற மாதிரியுமே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. விஎஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, புவராக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய படமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்கான தேவையும் இந்த படத்தில் நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்துக்கிட்ட கதைக்கு இவங்க எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஓவராலாகவே இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேல ஒரு ஸ்லோனஸ் அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக எங்கேயுமே இல்லை. ஒரு சில இடங்களை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ஃப்ளாட்டாக ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதையை ஆரம்பித்த விதம், ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனது எல்லாமே கரெக்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ளாட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லேக் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய சுவாரஸ்யமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செகண்ட் ஹாஃபாலாம் அமையல. ஓவராலாக இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யம், என்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது பெருசாக எங்கேயுமே இல்லை. அண்ட் இந்த படம் பா ரஞ்சித்தோடைய ஃபிலிம். அவருடைய படங்களில் அவர் பேசக்கூடிய பாலிடிக்ஸ், ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்திலுமே அது ஹெவியாகவே இருக்குது. அது இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி கதையிலையும் திரைக்கதையிலும் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இது ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரஞ்சித்துடைய சார்பட்டா பரம்பரை எடுத்துக்கோங்க. அந்த படத்திலுமே அவருடைய ஐடியாலஜி, அவருடைய பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது இருந்துமே அந்த படத்துடைய கதை செம ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் அமையல. ஸோ மொத்தமாக இந்த
தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருந்துச்சு. யாருக்காக பார்க்குறோமோ இல்லையோ சியான் விக்ரமுக்காக ஒரு தடவை இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் இந்த படம் எல்லாருக்குமான படமாக, அதாவது எல்லாருக்கும் பிடிக்கிற விதமான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போகலாம், சில பேருக்கு சுமாராக இருக்கலாம். ஸோ இது வந்து அவங்கவுங்கள பொறுத்து மாறும். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா? இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த படம் பார்க்காதவங்க பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அந்த ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எப்படி யூஏ கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது.